ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப டேஸ்டியான ஈஸியான கீ ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சூடானதும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை சேர்த்துக்கலாம். அதோட 1/2 டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகம் பொரிஞ்சதும் 3 பச்சை மிளகாய், ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நீல வாக்கில் அரிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் கண்ணாடி பதம் வரணும், அதை வரைக்கும் வதக்குனா போதும். கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. உப்பு சேர்த்து வதக்கிறதுனால வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிரும். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கி கண்ணாடி பதம் வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு எடுத்த ரைஸை ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஃபஸ்ட்டே ரைஸை வேக வச்சு வடிகட்டி எடுத்துக்கிட்டேன். ரைஸை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கணும். ரைஸ் எல்லாத்தோடையும் நல்லா மிக்ஸ் ஆகி குக்காகி வரணும். கடைசியாக கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்க்கறதுனால கீ ரைஸ் ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதோட ரைஸ் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் வரும். கீ ரைஸ்ன்றதுனால நெய் தாராளமாகவே சேர்த்துக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், கீ ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போது ஃபைனலாக வறுத்த முந்திரியை சேர்த்துக்கலாம். அதோட கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் ஃப்ரை பண்ணி வச்ச ஆனியனையும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போது சர்வ் பண்ணிடலாம். நாங்கள் எப்போவுமே கீ ரைஸ்க்கு சிக்கன் கறி தான் சாப்பிடுவோம். நான் இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தாலும் சைடிஷ்ஷாக ஃபிஷ் ஃப்ரை வச்சு சர்வ் பண்ணியிருந்தேன். இதோட டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்தது. தால் வீடியோ உங்களுக்கு சீக்கிரமாகவே போடுறேன். ஃபைனலாக ஸ்வீட்டுக்கு உருளைக்கிழங்கு பாயாசம் செஞ்சுருந்தேன். இதோட வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது. இதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், தேவைப்பட்டால் போய் செக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.